காளிமுத்து, டேய் இப்படி வாடா. என்ன ஒரே சோகம், உடம்புல திமிர் இருக்குன்னு ஊர் பயலையெல்லாம் அடிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருந்த. கடைசியில உங்க அண்ணன் பொண்ணே கொன்ன. இன்னும் யார கொல்லலான் இருக்க? என்னது? குழந்தை செத்ததுல இருந்து நான் நொந்து போயிருக்கேன். மறுபடியும் அந்த குத்தி கிளறல கிளறி கொடு. வேலைப்பா. நாய் வாழ நிமித்த முடியுமா? நல்லத சொன்னா கேக்குறானா? ஐயா, என்ன இருமுற? உடம்புக்கு என்ன? ஒரு வாரமா உடம்பு சரியில்லையே. வயசாகி போச்சு இல்ல, அப்புறம் எப்படி சரியா இருக்கும்? ஐயா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்க. ஆஹா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீரா? கல்யாணத்தை முடியும் சீக்கிரம். அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை படிச்ச பையன், உத்தியோகத்துல இருக்கான். இந்த பையனை விட்டுட்டா வேற பையன் கிடைக்கிறது கஷ்டம். விடாதையா, கல்யாணத்தை முடியுன்ற. அதுக்கு இல்ல, நீங்களே சொல்லிருக்கீங்க. என்ன? கல்யாணத்துக்கு பணம் தேவைன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே முன்னுக்கு இன்னும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க. யோ முத்தையா, படிச்ச மாப்பிள்ளை கிழிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதீங்க. நான் சொல்றத கேளியா. ஒரு வயசான கிழவனை பார்த்து 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. பொண்ணோட வாழ்வை கெடுக்கமா வழி சொல்லி கொடுக்குறீங்க. 30 வருஷமா மாடா உழைச்சதுக்கு நீங்க செய்யற உபகாரம் இதுதானா? கல்யாண சமயத்தை உதவி செய்கிறேன்னு சொல்லி இருந்த வீட்டையும் புடிங்கிட்டு இப்ப மோசமா பண்றீங்க. இஷ்டம் இல்லடா, முடியாது தானே சொல்லணும். அதை வச்சுட்டு 3ஆம் தடவை பார்த்து படிச்சுட்டு பணத்தை வாழ்க்கைன்னு சொன்னீங்களே, உங்க பொண்ணாதான் சொன்னீங்களா? ஏன் வைத்திருக்க பண்ணிக்கிட்டா கடவுளை சும்மா வர மாட்டாங்களா? என்ன செலவானா நான் கொடுத்துறப்பா. தங்கச்சி, கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஏற்படாது. நாங்க இருக்கோம், பயப்படாத நீ. தம்பி, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டது. இவர் உடனடியா சோழவண்ண ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா ஆபத்து. மருந்து இருந்தது ஒரு 200 ரூபாய் செலவழியா, அதை முதல்ல தயார் பண்ணிக்கங்க. 200 ரூபாய் செலவழியுமாமே? அதான் நானும் யோசனை பண்றேன். உங்ககிட்ட பணம் இல்லையா? ஏது, நான் தான் தாராளமா பணத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பன் பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு கட்டி எனக்கு காரணம் கண்ணு காமிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது, கூட குறுக்கிறதையும் தரமாட்டாங்க. பேசாம உன் பாஷையில போய் மிரட்டி கேளு. அவன் தான் அவனை கண்டு அலறாங்க. 200 ரூபாய் சமாச்சாரம் நான் எப்படி வீட்டுல சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சரி, அவருக்காக தோட்டத்துக்கிட்ட நிக்கிறேன். சரி, ஓடு ஓடு. சரி, என்ன காய்கறி என்ன ஆச்சு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தாதான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும். அதனால பணம் கொண்டுட்டு வாங்க டாக்டர் சொல்லிட்டாரு. பணம் கொடு. ஐயோ, என்னப்பா இது வம்பா இருக்கு. நான் என்ன குத்தம் பண்ண? எனக்கு 200 ரூபாய் அபராதம். அவனுக்கு ஏதாவது ஊம காயம் பட்டிருக்கும், தவிட்டு ஒத்தனை கூடு சரியா போயிடும். இருந்தாலும் இந்த 5 ரூபாயை வச்சுக்கோ. அந்த கிழமை முகத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டு, எழுந்துச்சு உட்காந்துருவான். என்னையா மோசமான ஆளா இருக்கு. மனுஷன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. கதை முடியா கதை. அவன் கீழே விழும்போது எவ்வளவு செலவானாலும் கொடுக்கலன்னு சொன்னில்ல, அந்த பணத்தை அது கொடு. என்னப்பா இது? அவன் திமிரு முடிச்சு போய் கீழே விழுந்தா அதுக்கு நானா பொறுப்பு? அந்த சாக்கில நீ கொள்ளை அடிச்சுட்டு போலான்னு பாக்கிறேன். சல்லி காசு கிடையாது. பணம் கொடுக்கறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அறிவு, அறிவு, என்ன கஞ்சம் பணம் கொடுத்தானா? அவன் பணத்துல இடி விழுந்துச்சு. எங்க கொடுத்தான்? சவுக்கு உத்தரம் கொடுறாங்களா? எனக்கு தெரியுமே, எங்க சித்தப்பா ஆச்சியா இரும்பு பெட்டி திறக்கவே மாட்டானே. அவன் திறக்காட்டி என்ன, அந்த பெட்டியை நான் திறக்கிறேன். பணத்தை திருடுறேன். பரவாயில்ல, எனக்கு வீட்டு மாடியில் நிற்கிறேன். ராத்திரி சரியா 9 மணிக்கு பின்னால கிணறு இருக்குல்ல, அதுகிட்ட வந்து நில்லு. வேற இருந்து பணத்தை போறேன், எடுத்துட்டு போயிரு. சரி, ராத்திரி 9 மணி. சரி, வந்து தடி வந்து கொள்ளை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் தலையிடாத, அரைச்சுக்கிடும். அத்தா, அக்கா, ஏமா இப்படி ஓடியற? உங்க குழந்தையும் அறிவும் சேர்ந்து ராத்திரி 9 மணிக்கு செட்டியார் வீட்டுல கொள்ளை அடிக்க போறாங்களாம். என்ன, காளிமுத்து கொள்ளை அடிக்க போறானா? நான் வளர்த்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த திருட்டு புத்தி வராது. ஆமா, உனக்கு யாரு சொன்னா? அவரும் அறிவும் பேசினதே நான் சாதாரண கேட்டேன். அத்தா, இப்படி கொள்ளை அடிக்கிறது நல்லா இல்லைன்னு சொன்னேன். இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரக்கா. என்னங்க இது? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இரு, நானே போய் பார்த்து வந்துடுறேன்.
காளிமுத்து ஓடுறான், கலைஞர் நிக்கிறான். என்னடா வந்தா போச்சு. இன்னொரு 200 ரூபாய். சித்தப்பா அவுட். மருதமுத்து, அண்ணன் தம்பிமா சேர்ந்து என் வீட்டுல எத்தனை நாளாயா கொள்ளை அடிக்கிறீங்க? ஐயோ, நான் இங்க திருட வரலைங்க. வேற எதுக்கு வந்த? என் கூட கண்ணாமூச்சி விளையாடலான்னு வந்தியா? என்னையா புரிஞ்சுக்கிட்ட நிக்கிறீங்க? என்ன பாத்து இங்க வந்து நிக்கிறேன்? நான் உன்னை அங்க எதிர்பார்க்கிறேன். உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. எங்க அண்ணன் வரத பார்த்துட்டு நான் ஒடியாந்துட்டேன். அது எப்படியோ போட்டேன். நான் பணம் எடுத்து பழகிட்டேன். அப்படி 2 உணவு எடுத்தாச்சு. சீக்கிரம் கிளம்ப, செத்துற போறேன். ஓடு ஓடு. அம்மா அம்மா, என்ன முருகா? செட்டியார் வீட்டுல திருநூத்துக்காக உங்க வீட்டுக்காரர் ஆப்பிட்டுக்கிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருட்டாரு? இருக்கவே இருக்காது. திருடின பணத்தோட அவரை செட்டியார் பிடிச்சு வச்சிருக்காரு. ஊரை கூட்டி விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.